வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த அமர்வில் அன்புடன் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இதில் நாம் பார்க்க போவது என்னவென்றால் டெஸ்டிங் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸை குறித்து தெளிவாக பார்க்கலாம். வருகின்ற காணொளியில் இதை குறித்து விவரமாக மேலும் அறியலாம். வாருங்கள். செஷன் ஆப்ஜெக்டிவ் பணி 1. எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் டயோட், டயோட் பிரிட்ஜ், டிரான்சிஸ்டர், SCR மற்றும் IC ஆகியவற்றை படத்தை பார்த்து அடையாளம் காணவும். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மூலம் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை டயோட், டயோட் பிரிட்ஜ், செலினியம் பிரிட்ஜ், டிரான்சிஸ்டர் மற்றும் IC அடையாளம் காணவும். பணி 2. கொடுக்கப்பட்ட சர்க்யூட் டயக்ராமில் செயலில் உள்ள காம்போனன்ட்ஸுக்கான குறியீடுகளை படிக்கவும். பணி 3. டேட்டா புக் மற்றும் காம்போனன்ட்ஸ் ஐடென்டிட்டி நம்பரை குறிப்பிடுவதன் மூலம் செயலில் உள்ள காம்போனன்ட்ஸ், அவற்றின் பேசிக் டயக்ராம் மற்றும் லீட் காம்போனன்ட்ஸை அடையாளம் காணவும். பணி 4. கலர் கோடிங் மூலம் பாசிவ் காம்போனன்ட்ஸை அடையாளம் கண்டு பாசிவ் காம்போனன்ட்ஸை சோதிக்கவும். பணி 5. ஆக்டிவ் காம்போனன்ட்ஸை கண்டறிந்து சோதிக்கவும். ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ். ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் சர்க்யூட்டுக்கு சக்தி அல்லது ஆற்றல் வழங்குகின்றன. இந்த காம்போனன்ட்ஸ் வோல்டேஜ் அல்லது கரண்டின் வடிவத்தில் ஆற்றலை வழங்குகின்றன. அவை ஆற்றலை வழங்கக்கூடும் செயல்பாட்டிற்கு அதற்கு வெளிப்புற ஆதாரம் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் டயோடுகள், டிரான்சிஸ்டர்கள், SCRகள் மற்றும் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் போன்றவை. பாசிவ் காம்போனன்ட்ஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்டிலிருந்து சக்தி அல்லது ஆற்றலை பயன்படுத்துகின்றன. இந்த காம்போனன்ட்ஸ் வோல்டேஜ் அல்லது கரண்டின் வடிவத்தில் ஆற்றலை சேமிக்கின்றன. அவற்றால் சக்தியை வழங்க இயலாது. அவற்றின் செயல்பாடுகளுக்கு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் எதுவும் தேவையில்லை. எடுத்துக்காட்டுகள் ரெசிஸ்டர், capacitor, இண்டக்டர் போன்றவை. பணி 1. ஆக்டிவ் காம்போனன்ட்ஸை அடையாளம் காணவும். டயோட் 1N4001, செலினியம் பிரிட்ஜ், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 50 amps, ஸ்டட் டைப் டயோட். டிரான்சிஸ்டர் BC547, பவர் டிரான்சிஸ்டர். சிலிகான் கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபையர் SCR, லைட் எமிட்டிங் டயோட் LED. இன்டகிரேட்டட் சர்க்யூட் IC. பாசிவ் காம்போனன்ட்ஸை அடையாளம் காண்போம். ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர், இண்டக்டர், வேரியபிள் இண்டக்டர், கெபாசிட்டர், வேரியபிள் கெபாசிட்டர், லைட் இண்டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் LDR, தெர்மிஸ்டர். பணி 2. கொடுக்கப்பட்ட சர்க்யூட் டயக்ராமில் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்களான குறியீடுகளை படிக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்களை அடையாளம் காணவும். இண்டக்டர் லேபிள் A, டயோட் லேபிள் B, டயோட் லேபிள் C, SCR அல்லது தைரிஸ்டர் லேபிள் D. சர்க்யூட் டயக்ராமில் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்களை அடையாளம் காணவும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் லேபிள் E, IC7805, வோல்டேஜ் ரெகுலேட்டர் லேபிள் N, டயோட் லேபிள் G. சர்க்யூட் டயக்ராமில் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்களை அடையாளம் காணவும். ஜீனர் டயோட் லேபிள் J, LED லேபிள் F, ட்ரையாக் லேபிள் I. பணி 3. டேட்டா புக் மற்றும் காம்போனன்ட்ஸ் ஐடென்டிட்டி நம்பரை குறிப்பிடுவதன் மூலம் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் மற்றும் அவற்றின் பேசிக் டயக்ராம் மற்றும் முன்னணி உள்ளமைகளை கண்டறியவும். ஜெர்மேனியம் டயோட் OA79, சிலிகான் டயோட் 1N4007, ஜெர்மேனியம் டயோட் கோட் நம்பர் AA119, டயோட் BY127, transistor BC147, transistor 2N
BT904. Power transistor BT115. N channel JFET BFW10. Thyristor BTY87. Diode D3202Y. Operational amplifier CA741. Voltage regulator CA723. Timer IC NE555. NPN transistor SL100. NPN transistor 2N5296. Transistor 2N3035. 5-volt relay SN204. N-channel MOSFET 3N187. UJT Unijunction transistor 2N2646. 14. கலர் கோடிங் மூலம் பாசிவ் காம்போனன்ட்களை அடையாளம் காணவும். கலர் கோடிங்கிலிருந்து எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று விவாதிப்போம். முதல் படி, வெவ்வேறு கலர் கோடிங்கில் உடைய கார்பன் பிலிம் ரெசிஸ்டர்களை வகைப்படுத்தப்பட்டு எண்ணிக்கை எடுக்கவும். இரண்டாம் படி, கோல்ட் அல்லது சில்வர் பேண்ட் கொண்ட ரெசிஸ்டரை வலதுபுறமாக பிடித்து இடமிருந்து வலமாக கலர் கோடிங்களை படிக்கவும். இடமிருந்து வலமாக கலர் கோடிங்கை படித்து அவற்றை அட்டவணையில் குறிப்பிடவும். மூன்றாம் படி, அடுத்து அவை எந்த இலக்கங்களை குறியிடுகின்றன என்பதை காண கொடுக்கப்பட்ட அட்டவணையை பயன்படுத்தவும். பொதுவாக வெள்ளி அல்லது தங்க நிறம் சகிப்புத்தன்மை என குறிப்பிடப்படுகிறது. சகிப்புத்தன்மைக்கு அடுத்து இடதில் கலர் மல்டிப்ளையர். மற்ற இரண்டு பேண்டுகளிடமிருந்து மல்டிப்ளையருக்கு பிறகு இரண்டாவது மற்றும் முதல் இலக்கங்களாகும். நான்காம் படி, ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை கண்டறிய கலர் கோடிங் டேபுலேஷனை பயன்படுத்தவும். எலக்ட்ரானிக் கலர் கோடிங்கை மனப்பாடம் செய்ய ஒரு தந்திரத்தை முயற்சிப்போம். பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் இஸ் வெரி குட் வைஃப். இது ரெசிஸ்டன்ஸ் கலர் சீக்வன்ஸை மனப்பாடம் செய்யும் எலக்ட்ரானிக் கலர் கோடிங். கலர் சீக்வன்ஸ் 0 ஆரம்பிக்க வேண்டும். பிளாக் 0, brown 1, red 2, orange 3, yellow 4, green 5, blue 6, violet 7, grey 8 மற்றும் white 9 என டேபுலேஷனில் காட்டப்பட்டுள்ளது. ஐந்தாம் படி, வயலட், கிரீன், பிரவுன் மற்றும் கோல்ட் இவற்றின் கலர் கோடிங்கான ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை கண்டுபிடிப்போம். முதல் கலர் பேண்ட் வயலட் மற்றும் கலர் கோடிங் டேபுலேஷனில் வயலட் நிறத்தின் மதிப்பு 7 என்று இருப்பதை காணலாம். இரண்டாவது கலர் பேண்ட் பச்சை நிறத்தில் உள்ளது. எனவே இப்போது மதிப்புகள் 75ஆக உள்ளது. மல்டிப்ளையர் பிரவுன் நிறமானது. இதன் நிறம் 10ஐ குறிக்கிறது. 75ஐ 10ஆல் பெருக்கினால் 750 ஓம்ஸ் கிடைக்கும். இறுதி பேண்ட் டாலரன்ஸ் கோல்ட். கோல்ட் 5%, அதாவது 713 ஓம் முதல் 787 ஓம் வரை உள்ள 5% பிழையுடன் நாம் ரெசிஸ்டன்ஸை ஏற்கலாம். ஆறாம் படி, டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி அதே எதிர்ப்பு மதிப்பை அளவிடவும் மற்றும் அளவிடப்பட்ட மற்றும் கணக்கெடுக்கப்பட்ட மதிப்புகளை ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். மல்டிமீட்டரை ஆன் செய்து அதை தகுந்த வரம்பில் ரெசிஸ்டன்ஸ் மோடில் வைத்து ரெசிஸ்டரின் 2 லீடுகளையும் ப்ரோப் வைத்து அட்டவணையில் உள்ள அளவீடுகளை கவனியுங்கள்.
மல்டிமீட்டரில் எந்த மதிப்பும் காட்டாவிட்டால் அல்லது அளவிடப்பட்ட மதிப்புகள் கணக்கிடப்பட்ட மதிப்பிலிருந்து விலகலை விட அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் குறைபாடுடையது. இண்டக்டரை எவ்வாறு சரிபார்ப்பது என்று விவாதிப்போம். டிஜிட்டல் மல்டிமீட்டரை எடுத்து அதை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அமைக்கவும். மல்டிமீட்டர் ப்ரோப்களை இண்டக்டர் முனைகளில் வைக்கவும். இண்டக்டரின் திசை ஒரு பொருட்டல்ல, எனினும் ரெசிஸ்டன்ஸுக்கு பொலாரிட்டி இல்லை. மல்டிமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் 1 விட அதிகமாகவும் சாதாரணமாக 10 விட குறைவாகவும் இருந்தால் அது ஒரு நல்ல இண்டக்டர் ஆகும். மல்டிமீட்டர் அதிக ரெசிஸ்டன்ஸ் காட்டினால் இண்டக்டர் குறைபாடு உடையது மற்றும் சர்க்யூட் மாற்றப்பட வேண்டும். மல்டிமீட்டர் 1 ஓம் அல்லது 0க்கு அருகில் இருந்தால் அது ஷார்ட் ஆவதற்கு அறிகுறியாகும். 1 முதல் 10 வரையிலான வரம்பிற்கு வெளியே இண்டக்டர் பொதுவாக மோசமாக இருக்கும். ஒரு கெப்பாசிட்டரை எவ்வாறு சோதிப்பது என்று விவாதிப்போம். மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அமைக்கவும். குறைந்தது 1000 ஓம்ஸ். மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ஆய்வுகளை கெப்பாசிட்டரின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்ஸில் பொலாரிட்டி மாறாமல் வைக்கவும். மல்டிமீட்டர் சில அளவீடுகளை காட்டினால் அது உடனடியாக OL ஓப்பன் லூப் அல்லது இன்ஃபினிட்டி திரும்பினால் கெப்பாசிட்டர் நல்ல நிலையில் உள்ளது. மல்டிமீட்டர் அளவீடு மாறாமல் இருந்தால் கெப்பாசிட்டர் குறைபாடு உடையது. பணி 5. செயலில் உள்ள கூறுகளை கண்டறிந்து சோதிக்கவும். ஒரு டயோட் எவ்வாறு சோதிப்பது என்று விவாதிப்போம். தேர்வு சுவிட்சை பயன்படுத்தி மல்டிமீட்டரை டயோட் நிலை அல்லது டயோட் சரிபார்ப்பு நிலைக்கு அமைக்கவும். மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோபை டயோடின் ஆனோட் மற்றும் கேத்தோடில் வைக்கவும், அதாவது ஃபார்வர்ட் பயாஸ். மல்டிமீட்டர் சிலிகான் டயோட்கள் மற்றும் ஜெர்மேனியத்திற்கான சில அளவீடுகளை காட்ட வேண்டும். இப்போது மல்டிமீட்டரின் ஆய்வுகளை தலைகளாக மாற்றவும். சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோபை டயோடின் கேத்தோட் மற்றும் ஆனோடில் வைக்கவும், அதாவது ரிவர்ஸ் பயாஸ். மற்றும் மல்டிமீட்டர் ஓப்பன் லூப் காட்ட வேண்டும். ரீடிங் அட்டவணை 1 உடன் பொருந்தினால் டயோட் நல்ல நிலையில் உள்ளது, இல்லையெனில் டயோட் குறைபாடுடையது. டிரான்சிஸ்டரை எவ்வாறு சோதிப்பது என்பதை இப்போது விவாதிப்போம். NPN டிரான்சிஸ்டரை சோதிப்பது. டேட்டா ஷீட்டிலிருந்து NPN டிரான்சிஸ்டர் BC547 எமிட்டர், பேஸ் மற்றும் கலெக்டரின் டெர்மினல்ஸ்களை அடையாளம் காணவும். தேர்வு சுவிட்சை பயன்படுத்தி மல்டிமீட்டரை டயோட் சோதனை நிலையில் அமைக்கவும். மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை டிரான்சிஸ்டரின் பேஸ் மற்றும் எமிட்டர் டெர்மினல்ஸில் வைக்கவும், அதாவது ஃபார்வர்ட் பயாஸ். மல்டிமீட்டர் 0.7ஐ காட்ட வேண்டும். மல்டிமீட்டர் முறையே டிரான்சிஸ்டரின் எமிட்டர் மற்றும் பேஸ் டெர்மினல்ஸில் சிவப்பு மற்றும் கருப்பு ஆய்வுகளை தலைகீழாக மாற்றுகிறது, அதாவது ரிவர்ஸ் பயாஸ். மல்டிமீட்டர் ஓப்பன் லூப்பை காட்ட வேண்டும். மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை டிரான்சிஸ்டரின் பேஸ் மற்றும் கலெக்டர் டெர்மினல்ஸில் வைக்கவும், அதாவது ஃபார்வர்ட் பயாஸ். மல்டிமீட்டர் 0.7 காட்ட வேண்டும். மல்டிமீட்டர் லீடுகளை திருப்பி மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை டிரான்சிஸ்டரின் கலெக்டர் மற்றும் பேஸ் டெர்மினல்களில் வைக்கவும், அதாவது ரிவர்ஸ் பயாஸ். மல்டிமீட்டர் ஓப்பன் லூப் காட்ட வேண்டும். அட்டவணையுடன் ரீடிங்கை சரிபார்க்கவும். அளவிடப்பட்ட அளவீடு அட்டவணையுடன் பொருந்தவில்லை என்றால் டிரான்சிஸ்டர் குறைபாடுடையது. PNP டிரான்சிஸ்டரை சோதிப்பது. டேட்டா ஷீட்டிலிருந்து PNP டிரான்சிஸ்டர் BC557 எமிட்டர், பேஸ் மற்றும் கலெக்டர்
ஆகியவற்றின் டெர்மினல்களை அடையாளம் காணவும். மல்டிமீட்டரை டயோட் சோதனை நிலையில் அமைக்கவும். பிஎன்பி டிரான்சிஸ்டரின் டெர்மினல்களுக்கு இடையில் மல்டிமீட்டர் ப்ரோப்களை வைக்கவும். அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி மற்றும் ரீடிங்கை சரிபார்க்கவும். அளவீடுகள் அட்டவணையுடன் பொருந்தவில்லை என்றால் டிரான்சிஸ்டர் குறைபாடு உடையது. எஸ்சிஆரை எப்படி சோதிப்பது என்று விவாதிப்போம். டேட்டா ஷீட்டிலிருந்து SCR TYN 616 டெர்மினல்கள் ஆனோட், கேத்தோட் மற்றும் கேட் ஆகியவற்றை அடையாளம் காணவும். தேர்வு சுவிட்சை பயன்படுத்தி மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் வைக்கவும். மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை SCRின் ஆனோட் மற்றும் கேத்தோட் டெர்மினல்களில் வைக்கவும். ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோட். அட்டவணையுடன் ரீடிங்கை கவனித்து சரிபார்க்கவும். மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை ஆனோட் மற்றும் கேத்தோட் டெர்மினலில் ஸ்மால் லூப்புடன் ஃபார்வர்ட் கண்டக்டிங் மோட் SCRின் ஆனோட் மற்றும் கேட் டெர்மினலுக்கு இடையில் வைக்கவும். அட்டவணையுடன் ரீடிங்கை கவனித்து சரிபார்க்கவும். அளவிடப்பட்ட அளவீடு அட்டவணையுடன் பொருந்தவில்லை என்றால் SCR குறைபாடுடையது. இந்த காணொளியை கண்டதற்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் டெஸ்டிங் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷனை குறித்து தெளிவாக நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இதனை குறித்து மேலும் விவரங்களுக்கு உங்களுடைய பயிற்சியாளரை அணுகி மேலும் பயிற்சி எடுக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கின்றேன். ஹாப்பி லேர்னிங்.